Okay, this is venkat.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொல்லிட்டு வீடியோ இருக்கலாம். உண்மையாகவே நான் மனசார நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆம், நான் வந்து இவ்வளோ காசை இழந்துட்டேன் ஏதோ ட்ரேடிங் பண்ணி ஏதோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போதுமே இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கும் எங்கள் அப்பா அக்காவுக்கும் சொல்லி கொடுத்தது என்னென்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மாத்திரம்தான் ஏர்ன் பண்ண முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, மணியை சேஸ் பண்ணி போகக்கூடாது. மணி ரொம்ப மணி மைண்டடாக இருந்தோம்னா அதை மற்றவங்க லூப் ஹோலாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம கிரீடியாக கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம கிரீடியாக இருக்கோங்கிறத வெளியில் காமிச்சிக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரீடியாக இல்லாமல் போயிடுவீங்க. போதும், நம்ம வாழ்ந்தது போதும், இருக்கிற இதோ இந்த அளவுக்கு இருக்கிறமேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. வை ஐம் டெல்லிங் திஸ் வீடியோ கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட் பிகாஸ் யாருமே ஏமாந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அது ஒரு ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலாக இருக்குங்கும் போது அவங்கள டார்கெட் பண்ணுறதுனால அவங்கள இந்த வீடியோ பண்ணுறேன். முக்கியமாக இந்த வீடியோ ஈக்விட்டி மார்க்கெட், வி குட் சே ஈக்விட்டி மார்க்கெட், ஐபிஓ ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணி நான் நிறைய காசு கொடுக்குறேங்கிறாங்க. ஒரு சில நேரம் ஃபாரெக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் வுட் பி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் இது காமன் செபி சொல்கிறது இல்லை, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு ரிஸ்க் இருக்கும். கரெக்டாக அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது, எனி கைண்ட் ஆஃப் க்ளோஸ்டு கம்யூனிட்டி, க்ளோஸ்டு குரூப்பில் நீங்கள் சேராதீங்க. ஏன்னா க்ளோஸ்டு குரூப்புங்களை, அதாவது திருடனை வேலைக்கு வச்சுருப்பான். அதில் ஒருத்தன் வந்து டெஸ்டிமோனியல் சொல்லுவான், நான் இவங்ககிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இவனுக்கு இவ்வளோ கோடி கிடச்சிச்சு அப்படிம்பான். அவனும் 2 பேரும் ஒன்றும் கூட்டாளியாக தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் அதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுவேன். அப்புறம் வெரி ரேர்லி ஒரு சில பேர் மாத்திரம் எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 8 மாதமாக நான் அந்த பிஸ்னஸே பண்ணாமல் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். நான் இன்னொரு வீடியோ போடுறேன் எதனாலன்னு சொல்லிட்டு. இந்த மாதம் தான் இன்னொரு கிளைண்ட்டுக்கு, எனக்கு அவர் சவுதியில் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு அவர் பேசுகிற விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ லைக் டிம். ஹி ஆல்சோ வாண்டட் டு ஒர்க் வித் மீ. நான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பெருசாக டெஸ்பரேட்டாக நிறையா கிளைண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஒரு சில பேருக்கு மாத்திரம் ஒர்க் பண்ணால் போதும். அதனால தான் நான் அந்த மாதிரி இருக்கேன். வித் தட் செட், இந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டால் இந்த என்னோட நம்பர் venkatinsurance.com மெசேஜ் பண்ணுங்கள். வித் தட் செட், இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ கெட் பேக் டு மை. நான் வந்து ஒரு காமன் பிளேஸ்க்கு போவேன்னு வச்சுக்கோங்களேன். தினம் ஈவினிங் ஒரு 6 மணி 7:30 மணிக்கு அங்கே ஒரு பையனை நான் பார்ப்பேன். நிறைய பேர் பார்ப்பேன். அதில் இந்த பையனை பார்ப்பேன். இந்த பையன் வந்துட்டு சும்மா அப்படி நடந்து போகும்போது எனக்கு டக்குன்னு முன்னாடி வந்து நின்னுட்டு ₹20 கொடுங்கன்னு கேட்பான். எப்போ பார்த்தாலும் ₹20 தான் கேட்பான். அவனுடைய நீடு அவ்வளோதான். என்கிட்ட அவ்வளோ கேட்கணும்னு அவனுக்கு ஆசை. அவன் கேட்பான். எப்போவாது தான் கேட்பான். மாதம் ஒரு தடவை 2 தடவை நான் கொடுத்துருவேன். நேற்று ₹5 கேட்டேன். ₹5 எல்லாம் ₹50 எடுத்து கொடுத்தேன். இது ஏன்? எனக்கு அவனை தெரியும். சரியா? ஐ நோ ஹிம். அவன் மாதிரி கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. அவன் ஏதோ இதுக்காது யூஸ் பண்ணுவான். ஏதோ டீ குடிக்க யூஸ் பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி பஸ்ஸுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவான். நல்ல பையன். இன்னைக்கு சாயந்தரம், இது நேற்று நடந்தது. இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் வயசில் பெரியவர் இவர். அடிக்கடி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது மாத்திரை வாங்கி கொடுப்பேன். பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்கும். இல்லாட்டி ஒரு எலக்ட்ரால் பவுடர் வாங்கி கொடுத்து இதில் சுடு தண்ணி வாங்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி கொடுங்கம்பேன். அவர் இப்படியே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி ஏதோ ₹500 வேணும்னு கேட்டார். முன்னாடி யோசித்தேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன்னாரு. அது கொடுக்குறாராங்கிறது வேறு. பட் நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஏதோ கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொன்னாருன்ட்டு. இது 2 பேருமே யார்? நான் தினம் கண்ணில் பார்க்குறேன் அவங்கள. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அவங்கள எனக்கு தெரியும். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, யூடியூப்பில் நம்பக்கூடாது, ஆன்லைன் எதுவுமே யாரையுமே வாழ்க்கையில் நம்பக்கூடாது. புரிஞ்சுட்டிங்களா? ஒருத்தவங்க ஒரு காசு கேட்டாங்களா, அந்த காசை இழந்தாலும் நமக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னா நீங்கள் முதலில் அதை கொடுக்கலாம். அவங்களுக்கு தப்பு கிடையாது. இன்னொரு விதம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுக்கே நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மகிட்ட காசு கேட்டாங்கன்னா. ஆனால் யார் நம்மளையே அறியாமல் நம்மளுடைய காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க தெரியுமா? மணி வில் மல்டிப்ளை. நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் காசு போட்டிங்கன்னா யுவர் மணி வில் மல்டிப்ளைன்னு சொல்கிறவன் உங்களை அறியாமையே, பிகாஸ் உங்கள் ஆள் மனசில் அந்த க்ரீட் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. காசு மேலே ஆசை வச்சுட்டீங்கன்னாக்கா அதுதான் மற்றவன் லூப் ஹோலாக பயன்படுத்திக்குவான். கரெக்டாக? நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், இதை நீங்கள் பண்ணுங்கள், இட் வில் மணி வில் மல்டிப்ளைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மணி மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்துட்டு ஒரு ஹெச்என்ஐ கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சர்வ் பண்ணுறோன்னு சொல்லுவான். இல்லாட்டி நாங்கள் இப்படி பண்ணுறோன்னு சொல்லுவான். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லுவான். இந்த ஸ்கீமில் நீங்கள் இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணீங்க, இல்லை இவ்வளோ லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு காமிப்பான். அது பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் டிஜிட்டலாக தெரியுது, அவ்வளோதான். அதை நீங்கள் நம்புறீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். செபி என்ன சொல்கிறாங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப்
இன்வெஸ்ட்மெண்ட்டில அது வந்து காமன் சென்ஸ் செபி சொல்கிறது இல்லையா? எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஷுட் நோ தட் இட் ஹேஸ் ரிஸ்க். அதை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு அவங்ககிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்க என்ன சொல்லணும்? இதில் இந்த ரிஸ்க் இருக்குன்ற டாக்குமெண்ட்டை காமிக்கிறாங்க அவங்க. 2வது அவங்க ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். 3வது என்னன்னா, செபி இஸ் தேர் ஒன்லி டு ஹெல்ப் யூ. எல்லாருக்குமே நீங்கள் ஒரு இமெயில் பண்ண தெரியுது. இன்சூரன்ஸ் டொமைன் விட்டுருங்க. ஒரு மணி மார்க்கெட்டில், அதாவது ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணால், நீங்கள் செபி கான்டாக்ட்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அவங்களுடைய கான்டாக்ட் பேஜ் வரும். அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மெயில் பண்ணி கேட்கலாம். சென்னையில் கூட ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த அளவுக்கு கைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஐம் சாரி அபவுட் இட். ஏன்னா நிறைய பேர் ஏமாறுறாங்க. எத்தனை ஃபோன் கால் அவங்களுக்கு வரும், எத்தனை இமெயிலுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் உங்களுடைய கோல் என்னென்னா, ஒரு 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 கேஒய்சி மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் புட்டிங் யூஸிங் த ரைட் வேர்ட். ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நான் இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா, இவங்களை நம்பலாமா அப்படிங்கிறதையாவது கேட்டு பாருங்கள். ஒரு வேளை தே ஆர் கோயிங் டு கைட் யூ, இட் மைட் ஹெல்ப் யூ. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம போய் சர்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? நான் என்ன பார்ப்பேன்னா, என் வீடியோ அவ்வளோவா பார்க்கறதில்ல யாருமே அவங்க காசை ஏமாந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு ஏமாறதுக்கு காரணம் என்ன? பிக் மணி ப்ராமிசஸ். ஓகேவா? அதுதான் இந்த வீடியோவில். ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் தி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. நான் பண்ணுற சர்வீஸ் தான். ஒரு சில பேர் மற்ற ரிட்டைர்மெண்ட் பிளானிங்காக என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் 8 மாதம் கழிச்சு இப்போ தான் ஒரு கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஐ வில் டெல் யூ த ரீசன் இன் சம் அதர் வீடியோ. ஓகே, ஏன்னா எனக்கு பிடிக்கிறதில்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் இஸ் லைக் தட். ஓகே, எனிவே, நீங்கள் வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னா அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ்லாம் ஒருத்தர் வந்து $1 மில்லியன் வச்சுருந்தாருன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்னு சொல்கிறாங்க, ஹெச்என்ஏன்னு சொல்லுவாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 50 லட்ச ரூபாய் கொண்டு போய் அவர் எப்படியில் போட்டாலுமே 50 lakh to 5 crore மாதிரி வச்சுருந்தாருன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ அது சர்ப்ளஸ் மணி தட் யூ கேன் இன்வெஸ்ட் 50 lakh to 2 crore அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் ஹெச்என்ஐன்னு அர்த்தம். இதில் ஒரு சில பேர் ஹெச்என்ஐயாக இருக்க மாட்டாங்க. அவங்க தான் போய் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் மாற்றிப்பாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் இது கிரிப்டோவெல்லாம் விட்டுருங்க. நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஈக்விட்டி மணி மார்க்கெட்டில். இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து உங்களை வந்து உங்களை அறியாமையே உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நான் பார்த்தேன், இந்த மாதிரி எழுதியிருக்கு, இது வந்து ரிலையபிளா அப்படின்னு ஒரு மெயில் பண்ணி கேளுங்க. எனக்கு இல்லை, நீங்கள் செபி போயிட்டு அவங்களோட கான்டாக்ட் பேஜ் போனீங்கன்னா தே மைட் கைட் யூ. ஐம் நாட் ஷியோர். அவங்களுக்கு எவ்வளோ ஃபோன் கால் வருது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஹார்ஸ் ரியாலிட்டி என்னன்னாக்கா, இப்போ இன்சூரன்ஸ் டொமைன்லேயே கேரண்டீடாக ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை குவிக் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மணி மார்க்கெட்டில், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்லேயே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஃப்ராடுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும்ல. ரிஸ்க் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிஸ்க். ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரிங்கவா? இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த டெஸ்டிமோனியலே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த காசு போட்டேன், எனக்கு இது இவ்வளோ கிடச்சிதுன்னு யாரோ ஒருத்தன் பேசுகிற மாதிரி இருக்கணும். அவன் அந்த அந்த கும்பலோட சேர்ந்தவனாக தான் இருப்பான். அது நீங்கள் ரியலைஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷி மார்க்கெட்டிங், உங்களுக்கு டார்கெட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் அவங்கள வந்து பாஸ் பண்ணலாம். அவங்க இம்பாசிபிள் ப்ராமிசஸ் சொல்லுவான். இது வந்து நடக்குமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் சொன்னாங்க அப்படின்னாலே நீங்கள் அதுலேருந்து ஒதுங்கிக்கணும்னு தானே அர்த்தம், ரேதர் தென் கோயிங் அண்ட் ஃபாலிங் ஃபார் இட். இந்த மாதிரி பிளைண்ட் ட்ரஸ்ட் வைக்காதீங்க. நான் யாரை வாழ்க்கையில் நம்பணும்னு நான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் சிங்கிள், அம்மா அப்பாவை நம்பலாம். ஈவன் இஃப் யூ ஆர் மேரிட், உங்கள் அம்மா அப்பா டு அன் எக்ஸ்டென்ட், உங்கள் ஃபாதர்லாம் மதர்லாம் மாதிரி அவங்க வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் நம்பலாம். உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்பலாம். உங்கள் சில்ட்ரன் ப்ரொவைடட் அவங்களை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம். மிகப்பெரிய தவறு ஒருத்தர் கால் பண்ணுறாரு ஒரு Tier 2 டவுனில் இருந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வெயிட்டான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்ன வெயிட்டை சொல்லுங்கன்னு கேட்டேன். 50 லட்சம் அப்படின்னாரு. ஐ மீன் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் தீஸ் பீப்புள் யூஸ். சார் இந்த வெயிட்டெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, அதே என்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து வேற எங்கேயோ போய் யார் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாராம், அதை நான் அப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு வேறு வேலையே இல்லையா? நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் என்ன பண்ணுறாங்க, இது எப்போவுமே தான் நான் கேட்பேன். வயசில் பெரியவங்க நான் எக்ஸ்பிளிக்கணும். இஃப் தே ஆர் எபோவ் 40 எபோவ் 50 நான் கேட்பேன், உங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், உங்கள் பொண்ணுக்கு தெரியுமா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். சி, வித்தவுட் யுவர் சில்ட்ரன்ஸ் நாலேஜ் யூ ஷுட் நாட் டூ எனி திங். நீங்கள் வந்து ஒரு 20s 30s இருந்தீங்கன்னாலுமே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் சம்டைம்ஸ் உங்கள் அப்பா அம்மாவோட அட்வைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க,
ஒரு இதில் இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்க. ஒரு எல்இடி டிவி வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்கல்ல அம்மா அப்பாட்ட, இல்லாட்டி உங்கள் சன் டாட்டர்கிட்ட. அதே மாதிரி தான் இதுவுமே. இது வந்து அப்படியே எதுக்கு இதை சீக்ரெட்டிவாக பண்ணுறீங்கன்னு எனக்கு நிறைய பேர் தெரியல. ஏன்னா இந்த 4-5 பேருன்ட்ட பேசினவங்க எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்கிட்ட கூட சொல்ல அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஈவன் இஃப் ஐ டூ அ வெரி ஸ்மால் திங் இன் மை லைஃப், ஐ வில் டெல் மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா இறந்து 4 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கள் அப்பா நைட்டு நான் யாராவது கன்சல்டிங் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா எங்கள் அப்பா படத்தை பார்த்து நான் எங்கள் அப்பாட்ட பேசுவேன். அப்பா இப்படிலாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ வென் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் இஸ் அலைவ் ஆர் உங்களுடைய சன் ஆர் டாட்டர், இஃப் தே ஆர் எபவ் 15, ஐ சுட் சே அபவுட் 12, தே சுட் ஹவ் இனஃப் மெச்சூரிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஓகே, 15 வயசுக்கு மேலே கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள்ட்ட சொல்லாமல் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு என்னமோ நியாயமாக தெரியல. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவர் வந்து ஐ திங்க் திஸ் கை வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் இஸ் பிஜி இன் மெடிசன் கோயம்புத்தூரில். இவர் வந்து அவங்க அப்பா நாகர்கோவில் செயல்னு நினைக்கிறேன். அவர் இத்தனைக்கும் சொல்லியிருக்க, அப்பா இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணாதன்னு சொல்லியிருக்க. ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பிராண்டில் 7 லட்ச ரூபா போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் பையன் சொல்கிறத அது என்னமோ தெரியல. ஒரு சில பேருக்கு பையன் சொந்த பசங்க பொண்ணுங்களோட மற்றவங்க மேலே நம்பிக்கை அப்படியே பொங்கி வழிஞ்சிருது. இது எப்படின்னே தெரியல. ஹவு கேன் யூ ட்ரஸ்ட் அதர்ஸ் தேன் யுவர் சன் அண்ட் டாட்டர்? அந்த பையன் சொன்னதை கேட்காம போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நல்ல வேலை அது ஒரு 5 இயர்ஸ் லாக் ஆகும், அப்புறம் திரும்பி வந்துருங்கிற மாதிரி போட்டுட்டு. ஐ திங்க் இன் 2026 வில் கெட் பேக் திஸ் மணி. இது வந்து ஒரு சின்ன சதுர விடுறேன் நான். இந்த மாதிரி 1000 கதை கேட்டிருப்பேன் நான் இந்த 4 வருஷத்தில். ஓகே, ரியாலிட்டி செக் பண்ணுங்க. எப்போவுமே காசை சம்பாதிக்கிறதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியாதான், இன்னொருத்த மாத்திரம் உங்கள் ஷார்ட்கட்டை பண்ணி உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்துருவானா? எங்கேயாவது இது நம்ப முடியுதா உங்களால்? இப்போ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் நிறைய கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல? எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே பயங்கரமாக உடனே ஆஹா ஓஹோ இந்த 2-3 வருஷத்தில் இதை பண்ணியே மாதம் 25,000 போட்டால் 10 வருஷம் கழிச்சு 25 கோடி எதையாவது ஒரு போட்டு வச்சு, ஐ மீன் ப்ராக்டிக்கலி சி இன்னைக்கு டேட்டா நான் சொல்கிறேன். as on today, if you see the large cap funds, how it has performed, 3 to 5% it has given 1 year return. That is how bad the market is because of this Trump. Whatever. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கும்னா, ஒரு இடத்துல சொல்கிறாங்களா, அவசரப்படாதீங்க. இப்போ எங்கிட்டயே நானே ஒரு சில ப்ராடக்ட், நானும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன். ஏதாவது நான் சொல்லுவேன், நான் சரி அடுத்த மாதம்பாங்க, 6 மாதம் கழிச்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன நேச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நம்பரை டெலிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒய் சுட் ஐ வேஸ்ட் மை டைம் ஃபாலோயிங் வித் திஸ் பீப்புள்? ஏன்னா ஜென்யூனாக உண்மைக்கு மரியாதை கிடையாது. இங்கே போய் இந்த மாதிரி பொருட்களை போய் ஏமாறுறதுக்கு தான் நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. விரும்பி ஏமாறுறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கள், யோசனை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபவுண்டேஷன் நல்லா நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு யோசனை பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் எனிவே இப்போ இந்த ஒரு நாடு வந்து அதோடைய மணி மார்க்கெட் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நிறைய பில்லர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஒரு செபி இருக்குது, இன்சூரன்ஸ் சைடு ஐஆர்டிஏ இருக்குது. உங்களுக்கு கேட்டால் கைட் பண்ணுவாங்க, உடனே ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. பட் சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் வந்துட்டு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போ வேணாலும் யூ கேன் அட்லீஸ்ட் இமெயில் தம் அண்ட் செக் அவுட். இதை நான் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்கலாம் நீங்கள். புரிஞ்சுட்டிங்களா? நிறைய பேர் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு சில ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்னு கன்சல்டிங் பண்ணுவாங்க. பட் எது வேதனையாக இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். பெங்களூரில் ஒன் ஆஃப் மை கிளைண்ட் நல்லா விரும்பி நல்லா பேசினார் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. திடீர்னு பார்த்தா ஒரு 10 lakhs நான் எங்கேயோ போய் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. சார் உங்களுக்கு என்ன தெரியுமே, நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். யாரோ ஒருத்தங்களை விட்டுருங்க. நான் யாரை ரொம்ப என்னோட வெல்விஷர் இல்லை, நான் அவங்களுக்கு வெல்விஷர்னு நினைக்கணும். அவங்களே போய் இந்த மாதிரி பண்ணுறாங்கும் போது எனக்கு மன வேதனையாக இருக்குது எனக்கு அது. பட் எகெயின் டிசிப்ளின்டு க்ரோத் இருக்குண்டுங்க எப்போவுமே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய நோய் எழுதி போச்சிருக்கு, அதை விட்டுருவோம். ஒரு ஒரு ரைட் வெல்த் எப்படி பில்ட் பண்ணுறதுனா, ஒரு டிசிப்ளின்டு ப்ராசஸ் இருக்கணும். உங்கள் மைண்ட் செட்டில் வந்துட்டு ஓகே நான் வந்து இந்த 5 இயரில் இந்த கோல் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கணும். அது இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் உண்மையாகவே க்ரோத் ஆக முடியும். இந்த ஃப்ளாஷி மார்க்கெட்டிங் இதிலெல்லாம் வந்து நீங்கள் மயங்கினீங்க அப்படின்னாக்கா நோபடி கேன் சேவ் யூ. நிறைய பெரிய ப்ராமிஸ் பண்ணாங்க பிக் மணி அப்படின்னாக்கா அதில் பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு டூ கன்சல்டிங் வித் மீ, கோ டு venkatfin.com ஆர் venkatinsurance.com. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே எனக்கு எப்போ ஜனவரி மாதம் நான் கடைசியாக கிளைண்ட் அக்செப்ட் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வி ஆர் இன் செப்டம்பர் 2025 இப்போ தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். காரணம் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு 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 மெச்சூரிட்டி இருக்கணும்ல. ஐ ஹேவ் அ வெரி பியூட்டிஃபுல் கிளைண்ட் இன் சிங்கப்பூர்.
நல்ல மெச்சூர்டாக இருப்பாங்க அவங்க. ஒரு மந்த்லி 2 lakh மாதிரி எஸ்ஐபி பண்ணுறாரு அவர்கிட்ட இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு சில பேர்ட்ட தான் நான் பார்க்குறேன். ஐ ஹேவ் அனதர் குட் கிளைண்ட் இன் பெங்களூர். இந்த மாதிரி ரொம்ப கம்மி பேர் தான். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். பட் ஆனால் எது எனக்கு வேதனையாக இருக்கும்னா, என்ன என்ன நான் என்ன தெரிஞ்சிருப்பாங்க, என்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்களே போய் இந்த மற்ற அதுதான் எனக்கு பொழைக்க தெரியலையோன்னு தோணுது. இந்த காசை நானாவது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கலாமேன்னு எனக்கு தோணுது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபயருன்னு சொல்கிறது, உங்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது 3 கோடி நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறது, 6 கோடி வச்சுருக்கு, இந்த கதையெல்லாம் நானும் விடுவேன். இந்த மாதிரி சி என்கிட்ட முதல்ல இருக்கா 3 கோடி 5 கோடியும் கிடையாது. ஆம், அதே மாதிரி அப்போ இதை யாருக்கு சொல்கிறேன்னா, யார் அந்த அளவுக்கு அதை அந்த அந்த கார்பஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த கார்பஸை உருவாக்க முடியும். இப்போ என்னோட கிளைண்ட் வந்து ஒரு இத்தனை எஸ்ஐபிஆர்னா வந்து மந்த்லி 20,000 25,000 தான் ஆரம்பிக்கிறேன். கிராஜுவலாக தானே நீங்கள் அவங்களுக்கு அதில் ட்ரஸ்ட் வரணும். அப்புறம் கிராஜுவலாக தானே அவங்கள ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியும். திடீர்னு போய் பண்ண வைக்க முடியுமா? அதே மாதிரி இந்த 5 கோடி வேணும், 6 கோடி வேணும், 3 கோடி பத்தாது, இந்த மாதிரி நீங்கள் பார்த்து 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 நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, நான் இதை சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தயவுசெய்து அதில் தான் பிரச்சனையே வருது. சீக்கிரமாக யாராவது ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. தயவுசெய்து காசுக்கு மாத்திரம் ஆசையே படாதீங்க. உங்களுடைய வேலை என்னமோ அதை செய்யுங்க. மணி மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, மணி மார்க்கெட்டில் லக்கும் ரொம்ப ரொம்ப சம் பீப்புள் ஆர் ஒரு சில பேர் ட்ரேடிங் பண்ணி காசு தொலைச்சவனு இருப்பான். அதே ட்ரேடிங் பண்ணி ஓகே, நான் அன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட்டை பேசினேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணார். ஐ டூ சம் கைண்ட் ஆஃப் கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் நான் செல் பண்ணுவேன். என்னோட ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே, அவருடைய ஸ்ட்ராட்டஜி இது. ஹீஸ் இன்வெஸ்டிங் லெஸ் அண்ட் ஹீஸ் ஆஃப்டர் சம் கெயின் ஹீஸ் செல்லிங் இட். ஸோ இதை நான் கிரீடுன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஸோ அதனால நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அது ஒன்று பண்ணுங்கள், காசை இழந்துடாதீங்க. உண்மையாகவே ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கன்சல்டிங் பண்ணணும் வைக்கணுங்கெல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒரு சில ஒரு நாளைக்கு ஒருத்தர் பேர் பேசினா போதும். அதுவும் பேசலையா, எனக்கு தமிழ்நாடு லீவ் விட்டுச்சுன்னு நான் சந்தோஷமாக மற்ற வேலையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து யாருமே எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், அவர் பாக்கெட்லேருந்து காசு கீழே விடும் போது சமன் டோல்டி உங்கள் காசு கீழே வருதுன்ட்டு. இல்லை, அது உழைச்சி சம்பாரிச்ச காசானா கீழே விழாது அப்படின்னாரு. எங்கேயும் தொலையாதுன்னு சொல்லிட்டு. உங்கள் காசு தான், அது உழைச்சி சம்பாரிச்ச காசு தான். கீழே விழாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பேராசைப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆசை கூட படலாம், ஆனால் யாரையும் நம்பக்கூடாது. நீங்கள் நம்பி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது சொசைட்டியில் தி சொசைட்டி இஸ் நாட் ஸோ குட், ரைட்? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்ன மாதிரி இருக்கவங்கெல்லாம் யாரும் பெருசாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் எனக்கு கால் பண்ணும்போது தேர்ட் பர்சனாக இருப்பாங்க. அது அப்படி கால் பண்ணி எனக்கு யூஸே கிடையாது. இப்படி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணாதீங்க. கன்சல்டிங் பண்ணால் கால் பண்ணுங்கள். ஏமாந்துட்டேன்னு சொல்லி எத்தனை கதை நான் கேட்டேன். நான் 1000 கதையை கேட்டேன். நான் அதில் ஒரு 4-5 ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதாவது எடடா இப்படி உங்களுக்கு ஆயிடுச்சே நான் வருத்தப்படுவேன். ஸோ அவ்வளோதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ட்ராகிங் இட் பிகாஸ் திஸ் இஸ் அ பர்சனல் வீடியோ. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒன்ஸ் அகெயின் நீங்கள் எங்கிட்டலாம் பேச வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்களா முக்கியமாக ஈக்விட்டி மணி மார்க்கெட்டில், நீங்கள் வந்து தாராளமாக செபிக்கு மெயில் பண்ணி கேட்கலாம். இந்த நான் நம்பலாமான்னு கேட்கலாம், இதுன்னு கேட்கலாம். தே மைட் கைட் யூ, ஐ எம் நாட் ஷியோர் அப்படின்னு. ஏன்னா இப்படி எங்கிட்ட பேசுங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, தே ஆர் ஏதோ நீங்கிட்ட கன்சல்டிங் பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து எது வேதனையாக இருக்குன்னா, வயிற்றுச்சலாக இருக்குன்னா, என்ன தெரிஞ்சவங்களே போய் எங்கேயாவது போய் இப்படி பண்ணுறாங்கும் போது தான் நீங்கள் வந்து ஐ நாட் யுவர் வெல்விஷர், நீங்கள் எங்கிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்க வேண்டாமான்னு சொன்னால் அமைதியாக இருக்காங்க. இது மாதிரியே இதுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அப்போ என்ன தெரிஞ்சவங்களே என்கிட்ட கேட்கலன்னு அர்த்தம். அப்போ காசுக்கான ஆசை வந்து என்னென்னா அவங்க கண்ணை மறைச்சிருது. ரொம்ப நான் அவங்க நம்பர் வச்சுருப்பேன். ஐ நோ தம், தே நோ. என்கிட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேறு எதுவும் கன்சல்டிங்காக பேசியிருப்பாங்க. இவங்களே ஏன் நம்ம கால் பண்ணால் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்ன பண்ணுறது பாய்? ஐ திங்க் தட் இஸ் வை ஐ வாண்ட் டு டூ திஸ் வீடியோ. உங்கள் மனசுக்கு வந்து எப்போவுமே நம்ம போதும், நம்ம இருக்கிற அளவுக்கு போதும்னு நினச்சி பாருங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். காசை நிறைய இழந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் நான் அதை பண்ணிக்குவேன், இதை பண்ணிக்குவேன்.
காசுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்ப நாளைக்கு நெறைய விஷயம் இப்ப நம்மளே ஒரு வெல்த் வச்சிருக்கிறோம் நம்ம. நாடோட செக்யூரிட்டி நல்லா இருக்கணும், டிஃபென்ஸ் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். அப்பதானே அந்த வெல்த்துக்கான மரியாத. காசு யாரு வேணாலும், எப்ப வேணாலும் இழக்கலாம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு வந்து ஏமாந்துட்டீங்களா, இழந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்றது? இதுக்கப்புறம் ஏமாறாம எப்படி இருக்கிறது? அதுல நீங்க பிளான் பண்ணுங்க. சரிங்களா? ஏதோ ஒருத்தர் வந்துட்டு அவர் தன்ன தன்னை இல்லாம பண்ணிக்கிறதுனால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. ஃபேமிலி வந்து ஐ திங்க் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஐ லாஸ்ட் மை ஃபாதர் பிஃபோர் 4 இயர்ஸ். அவருக்கு உடம்பு சரியில்ல இறந்துட்டாரு. அப்ப நான் இப்ப எங்க அப்பா இருந்திருந்தா காசு சம்பாதிச்சிருப்பானான்னு நினைப்பேன். அது நினைக்க மாட்டேன். எங்க அப்பா இருந்திருந்தா அப்பா ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ் டு டூ ஆன் இன் எர்த் டூ டு யூ ரைட்? அதான் நினைப்பேன். அதே மாரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்கு உங்க காசு தான் பெருசு தான் நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க தப்பே பண்ணியிருந்தாலும், சரி அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இல்ல பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இனி இதுலருந்து மீண்டு எப்படி வரன்னு தான் பார்ப்பாங்க. உங்கள திட்டுவாங்க அது வேற விஷயம். அதனால உங்கள நீங்க அந்த மாரி ஏதோ தவறு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இது மேல அந்த தவறு பண்ணாம இருந்துட்டு, மத்ததுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.